பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் 2023ஆம் ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஊட்டச்சத்து மிகுந்த சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள், வரகு, பனிவரகு, குதிரவாளி, சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் 25 மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே 2 சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2023-24ஆம் ஆண்டு முதல் 2027-28ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2 மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2024-25ஆம் ஆண்டிலும் 65 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண்மை உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை உருவாக்குவதோடு வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022-23ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முதல் பரிசாக 2,50,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 1,50,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 1,00,000 ரூபாய் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024-25ஆம் ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய மாற்று பயிர்களான சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வைத்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கு தேவையான விதை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணூட்ட உரங்கள், இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம், அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் 2024-25ஆம் ஆண்டில் 100 இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கிராம வேளாண் முன்னேற்ற குழு பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானமும் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25ஆம் ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25ஆம் ஆண்டிலும் உயிர்ம விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25ஆம் ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பலந்தரும் பருத்தி சாகுபடி வணிக பயிரான பருத்தியில் அதிக தேவையுள்ள நீண்ட இழை ரகங்களை இந்தியாவின் நூல் கிண்ணம் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டில்
அதிக அளவில் உற்பத்தி செய்து நூற்பாலைகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கி அதன் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திட பருத்தி சாகுபடி இயக்கத்தை 29 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்திய காரணமாக 2020-21 2,76,000 ஏக்கராக இருந்த பருத்தி சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 4,27,000 ஏக்கராக உயர்ந்தது. உற்பத்தியும் 2,42,000 பேல்களிலிருந்து 3,19,000 பேல்களாக உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் பழந்தறி பருத்தி சாகுபடி திட்டம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இதனால் பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் 5,50,000 பேல்களாக உயரும். பயிர் சாகுபடி பயிர் காப்பீடு இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2023 டிசம்பர் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால் அதிகம் பாதிப்படைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக 14 கோடியே 55 லட்சம் ரூபாய் 9,988 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக உடனடியாக வழங்கப்பட்டது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மேம்பாட்டிற்கான பயிற்சி கொடுப்பதை மனித வள மேம்பாட்டுக்கான முதலீடாக கருத வேண்டும். பயிற்சியின் மூலம் பணித்திறனையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்தி வேளாண் மேம்பாட்டுக்கென எய்தும் வண்ணம் 15,000 விவசாயிகளுக்கும் 500 படித்த இளைஞர்களுக்கும் 1,600 அலுவலர்களுக்கும் 500 பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். சர்க்கரை தொழில் விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் பெரும் பங்கு வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும். தமிழ்நாட்டில் 13 கூட்டுறவு 12 பொதுத்துறை 15 தனியார் என மொத்தமாக 30 சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன. கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில் கீழ்காணும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 7 கோடியே 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் கள்ளக்குறிச்சி 1 செங்கல்ராயன் செய்யாறு திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் நவீன கரும்பு இடமேடைகள் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சுழல் கவிப்பான் 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் சிமெண்ட் கான்கிரீட் கரும்பு தளங்கள் 4 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலையில்
கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சக்கர ஆலையில் கழிவு மண் மக்க வைக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து 12,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள் பெரம்பலூர், செய்யாறு, வேலூர், சேலம், மதுராந்தகம், சுப்பிரமணிய சிவா ஆகிய சக்கர ஆலைகளில் கரும்பு அரவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து 3,60,00,000 ரூபாய் செலவில் ஆலை அரவை பகுதி தானியங்கமாக்கப்படும். செங்கலராயன் கூட்டு சக்கர ஆலையின் 18 மெகாவாட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ரோட்டர் அசம்பிளி 6,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அரவை திறன் ஏற்படுவது அரவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். செங்கல்ராயன், வேலூர், செய்யார், அறிஞர் அண்ணா, பெரம்பலூர், தருமபுரி, MRK ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலையங்களில் நீர் சுத்திகரிப்பு நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி 1,39,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும். இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பைனின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். MRK, செய்யாறு ஆகிய கூட்டுறவு சக்கர ஆலைகளுக்கு கரும்பு அரவை இயந்திரத்தின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி 1,10,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். இதனால் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.